வருகிறோம். பெற்ற குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் குன்றத்தூர் அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தகாத உறவுக்காக பெற்ற குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் குன்றத்தூர் அபிராமிக்கு வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். இந்த வழக்கு பற்றிய மேலும் விவரங்கள். 2018ஆம் ஆண்டு தமிழகத்தையே உலுக்கிய சொந்த குழந்தை பெற்றெடுத்த இரு குழந்தைகளை கொலை செய்த தாய் மற்றும் அவருடைய கள்ளக்காதல் 2018 கைது செய்யப்பட்டு 7 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை பரபரப்பாக நடைபெற்று வந்தது. தற்போது மாவட்ட நீதிபதி செம்மல் அவர்களுடைய தலைமையில் இந்த வழக்கு விசாரணை இன்று தொடங்கி தீர்ப்பு வழங்கப்படும் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார். 1 மணி நேரத்துக்கு முன்பாக இருவருமே குற்றவாளி என தெரிவித்திருந்தார். தற்போது இருவருக்குமே இந்த இரு குழந்தைகளையும் கொன்று கொலை செய்த இந்த தாய் மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் இருவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனையானது வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். பரபரப்பான தீர்ப்பு. அவர் நீதிபதி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். கடந்த 3 தினங்களாகவே இந்த வழக்கு விசாரணையை நான் எழுதி கொண்டிருக்கேன் எனவும், இன்று காலை அதிகாலை 3 மணி வரை இந்த வழக்கு விசாரணை எழுதி தீர்ப்பும் எழுதுவதற்கான பணியில் ஈடுபட்டேன். ஆனால் காவல்துறையினர் இந்த வழக்கு தீர்ப்பை விரைவாக முடிப்பதற்கு நான் எதிர்பார்த்த நிலையில் காவல்துறை வரவில்லை. இருப்பினும் இந்த இரு குழந்தைகளுடைய பல்வேறு வழக்குகளை சுட்டிக்காட்டி பல்வேறு வழக்குடைய நீதிபதிகள் இந்த கொலை சம்பவம் சுட்டிக்காட்டி இந்த சொந்த குழந்தை ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது எப்படி இருக்குமோ, அது என்னென்ன கனவுகளோட இந்த உலகத்திற்கு வந்திருக்குமோ அதையெல்லாம் பாராமல் அந்த வளர்த்த குழந்தையை பெற்ற தாயே ஏதோ ஒரு காம இச்சைக்காக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டது மிகவும் குற்ற செயல் என்பதும் தெரிவித்திருந்தார். இருவருமே அந்த அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரம் இருவருமே கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். எனக்கு ஏற்கனவே 7 ஆண்டுகள் சிறையில் குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் குன்றத்தூர் அபிராமிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், நீங்க தொடரலாம். தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு குன்றத்தூர் அபிராமி வழக்கு. அந்த பெண் தனது பெற்ற குழந்தைகளே கொலை செய்துவிட்டு வேறொரு நபருடன் சென்ற பொழுது இவருடைய கணவர் அந்த குழந்தைகள் கொலை செய்யப்பட்டதை தெரிந்து கொண்டு அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அதற்கு பிறகுதான் அந்த அபிராமி என்ற அந்த பெண் கைது செய்யப்பட்டார். அவருடன் அவருடைய ஆண் நண்பர் சுந்தரம் என்ற அந்த நபரும் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்குல 7 ஆண்டுகளாக சிறையில் இருந்து வந்த அபிராமி இன்று அவரோட குற்றவாளி. இந்த வழக்குல அவரும் அவருடைய ஆண் நண்பரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அவர்கள் இருவருக்குமே வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருப்பதற்கான ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்குல இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்துல மகிழா நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு இந்த சம்பவம் என்பது 2018 நடந்த இந்த சம்பவம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த விஜய் என்பவருக்கும் அபிராமி என்ற இந்த பெண்ணிற்கும் திருமணம் நடந்து இந்த இருவருமே குன்றத்தூர் பகுதியில வசித்து வந்தார்கள். விஜய் ஒரு தனியார் வங்கியில இந்த ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்பக்கூடிய இந்த பணிகளை செய்து வந்தார். இவர் இந்த அபிராமி என்ற இந்த பெண் வீட்டிலேயே இருந்து குழந்தைகளை பராமரித்து வந்தார். குன்றத்தூர் அருகே ஒரு வாடகை வீட்டில் தான் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அஜய் என்ற ஒரு 7 வயது மகனும் கார்னிகா என்ற ஒரு 4 வயது மகளும் இவர்களுக்கு இருந்தார்கள். பள்ளியிலே படித்து வந்தார்கள். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது, வீட்டிலே இருந்து கவனித்துக் கொள்வது என்றுதான் இருந்த இந்த பெண் 2017-18ஆம் ஆண்டுகள்ல அப்பொழுது சமூக வலைதளங்கள்ல பரவலாக அனைவராலும் பயன்படுத்தப்பட்ட மியூசிக்கலி, டிக்டாக் போன்ற இது போன்ற செயலிகள் மூலமாக இவர் வீடியோக்களை போடுவதும் அதன் மூலமாக அந்த பகுதியை சேர்ந்த நபர்களிடம் ஒரு பிரபலமான ஒரு நபராக அந்த பகுதியிலே இருந்திருக்கிறார். அப்படிதான் இந்த சுந்தரம் என்ற நபர் இவருக்கு அறிமுகமாகி அந்த பகுதியிலே ஒரு பிரியாணி கடையிலே வேலை பார்த்து வந்த அந்த சுந்தரமத்தினுடைய அறிமுகமாகிதான் இருவருக்குமே பழக்கம் ஏற்பட்டு அதன் விளைவாகத்தான் இந்த கொலை நடந்தது. குழந்தைகளையே கொன்றுவிட்டு இவர்கள் தனியாக இந்த ஆண் நண்பருடன் வாழ்வதற்காக குழந்தைகளை கொல்வதற்கு திட்டம் போட்டு பாலில் விஷம் வைத்து இந்த கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் 2018 டிசம்பர் 31ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருந்தது. அதாவது அன்றைய தினம் விஜய் இரவு நேர பணிகளுக்கு, அதாவது அபிராமியினுடைய கணவர் இரவு நேர பணிகளுக்காக பெரும்பாலும் அவருடைய அலுவல் பணியாக அவர் சென்று விடுவார்.
அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு பாலில் விஷம் வைத்து அவர் கொலை செய்திருப்பதும், இதில் அவருடைய மகன் உயிருடன் இருந்ததால் அதற்கு பிறகு கழுத்தை நெரித்து அவருடைய மகனையும் கொலை செய்திருக்கிறார் என்பதும் பின்னர் விசாரணையில தெரிய வந்தது. பிறகு செப்டம்பர் 1ஆம் தேதி அவருடைய அந்த குழந்தைகளினுடைய தந்தை, அதாவது அபிராமியினுடைய கணவர் வந்த பிறகுதான் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருப்பது இவருக்கு தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு குழந்தைகளை உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பியிருந்தார்கள். அபிராமி அங்கு இல்லை என்பது முதலில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது. கதவு திறந்திருந்தது. குழந்தைகள் மட்டுமே இறந்த நிலையில் வாயில் நுரைதள்ளியபடி கிடந்தார்கள். அந்த இடத்தில் அபிராமி இல்லை. அவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. பிரேத பரிசோதனைக்கு உடல்களை அனுப்பிய பிறகுதான் இது விஷம் கலந்து, பாலிலே விஷம் கலந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. மற்றொரு பக்கம் அதே பகுதியில ஒரு பிரியாணி கடையில் வேலை பார்த்து வந்த சுந்தரம் என்ற இந்த நபருடன் அபிராமிக்கு பழக்கம் ஏற்பட்டதும் அவர் மூலமாக இந்த அபிராமி குழந்தைகளை கொன்றுவிட்டு, அதாவது இவர்களுடைய பழக்கத்திற்கு குழந்தைகள் இடையூறாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அபிராமியினுடைய கணவர் விஜயையும் கொலை செய்வதற்கு தான் அன்றைய திட்டம். ஆனால் விஜய் அன்று இரவு பணிக்கு சென்று விட்டதனால அவர் அந்த சம்பவத்தில் அவரை கொலை செய்ய முடியாமல் போய்விட்டது. இந்த குழந்தைகளை மட்டுமே கொலை செய்து விட்டார்கள். அன்றைய தினம் அவர் வீடு திரும்பியதும் விஜயையும் கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் அவர்கள் இருந்ததாகவும், ஆனால் அதற்கு முன்னதாகவே இவருக்கு தெரிய வந்து விட்டது, குழந்தைகள் உயிரிழந்திருப்பது தெரிய வந்து விட்டது என்று போலீசாருடைய விசாரணையிலும் தெரிய வந்தது. மற்றொரு பக்கம் இந்த அபிராமியை தேடும் பொழுதுதான் அவர் அங்கிருந்து சுந்தரத்தின் மூலமாக அவருடைய தாலி செயினை அடகு வைத்து அங்கிருந்து அவருக்கு பணம் கொடுத்து அங்கிருந்து அவரை அனுப்பி வேறொரு ஊருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள், அதாவது கன்னியாகுமரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று தெரிய போலீசார் அப்பொழுது அந்த பெண்ணை கைது செய்தார்கள். அதற்கு பிறகு அவருக்கு உடந்தையாக இருந்த சுந்தரத்தையும் கைது செய்தார்கள். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர்கள் கொடுத்த வாக்குமூலம் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் அவர்கள் விவரித்தார்கள். குழந்தைகளை ஏன் கொன்றோம், எப்படி திட்டமிட்டு கொன்றோம், கணவனை கொலை செய்வதற்கு எப்படியெல்லாம் திட்டமிட்டார்கள் என்ற முழு விவரங்களும் அப்பொழுது வெளியாகி இருந்தது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த இந்த வழக்குல அபிராமி என்ற அந்த பெண்ணை பிரியாணி அபிராமி என்று சொல்லி அழைக்கும் அளவுக்கு அந்த வழக்கு அவ்வளவு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்குல 7 ஆண்டுகளாக இந்த பிரியாணி அபிராமி என்ற இந்த பெண் சிறையிலே இறந்து வந்தார். தொடர்ந்து இந்த வழக்கு நடத்தப்பட்டு வந்தது. காஞ்சிபுரத்தில் மகிழா நீதிமன்றம் அமைத்த பிறகு இந்த வழக்கு அங்குதான் விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த விசாரணையில இன்று தீர்ப்பு வரும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி குன்றத்தூர் அபிராமிக்கு இந்த வாழ்நாள் சிறை என்று தற்பொழுது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அவரிடம் இருந்த அந்த ஆண் நண்பர் பிரியாணி கடை மாஸ்டரான அந்த மீனாட்சி சுந்தரம் என்ற அந்த நபருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. குன்றத்தூர் அருகே அபிராமி மற்றும் விஜய் இந்த இருவருமே கணவன் மனைவியாக அவர்கள் திருமணம் செய்து கொண்டு ஒரு வாடகை வீட்டிலே வசித்து வந்த நிலையில் அவர்களுடைய குழந்தைகளை கொன்றுவிட்டு இந்த அபிராமி என்ற பெண் வேறொரு நபருடன், அவருடைய ஆண் நண்பருடன் மீனாட்சி சுந்தரம் என்ற நபருடன் திருமணத்தை மீறிய உறவு அவருக்கு ஏற்பட்டிருந்தது. அதன் விளைவாக கணவனையும் குழந்தைகளையும் கொல்வதற்கு திட்டமிட்டு குழந்தைகள் இருவரையுமே பாலில் விஷம் வைத்து கொன்றதும், அதில் அவருடைய அந்த மகன் உயிரிழக்காமல் இருந்த நிலையில் அவரை கழுத்தை நெரித்து கொன்றதும் தெரிய வந்தது. அவருடைய கணவரையும் கொலை செய்ய திட்டம் போட்டதும் பிறகு வாக்குமூலத்திலே அவர்கள் இருவருமே கொடுத்திருந்தார்கள். இந்த வழக்குல இருவருமே குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அவர்களுக்கு வாழ்நாள் சிறை என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. வாழ்நாள் சிறை என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலை அதற்கு முன்னதாக குற்றவாளி என்று அறிவித்த உடனேயே அபிராமி தான் ஏற்கனவே 7 ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டேன், இந்த தண்டனையை குறைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். என்ற பொழுதும் இந்த மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த தீர்ப்புல தண்டனை விவரங்கள் குறித்து வெளியாகும் என்று எதிர்பார்த்த நிலையில் நீதிபதி அதற்கு முன்னதாகவே அந்த உணவு இடைவேளைக்கு முன்பாகவே தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது தண்டனை என்ன என்ற விவரங்களை கொடுத்திருக்கிறார். அதன்படி இந்த வழக்கில கைது செய்யப்பட்ட 2 பேருக்கும் வாழ்நாள் சிறை என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம். 2 பச்சிளம் குழந்தைகளை பாலில் விஷம் வைத்து பெற்ற தாயை கொல்லக்கூடிய ஒரு சம்பவத்திற்கு இதற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய வகையில நீதிமன்றம் இதற்கு வாழ்நாள் சிறை கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே 7 ஆண்டுகள் தொடர்ந்து சிறையிலே தான் இருந்திருக்கிறார்கள். இந்த குற்றத்தில் ஈடுபட்ட இருவருமே சிறையில் தான் இருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை கைதியாக அபிராமி இருந்த நிலையில தற்பொழுது தண்டனை கைதியாக இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தண்டனை கைதிகளுக்கான அலகில் புழல் சிறையில அந்த பெண்ணை தண்டனை கைதிகளுக்கான அலகுக்கு மாற்றுவார்கள். வாழ்நாள் முழுவதும் சிறை என்பது அவர் இறக்கும் வரையில தொடர்ந்து சிறையில் இருப்பதற்கான
ஒரு உத்தரவைத்தான் பிறப்பித்திருக்கிறது. என்ற பொழுது முழுமையான உத்தரவினுடைய நகல் வந்துவிட்டால் எந்தெந்த குற்றச்சாட்டிற்கு என்னென்ன தண்டனை, குறிப்பாக IPC 302 என்றால் அது கொலை வழக்கில் எத்தனை ஆண்டுகள் தண்டனை, அது போன்ற அவர் மீது சுமத்தப்பட்ட ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்குமான தண்டனை உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் இந்த உத்தரவு நகல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.